திண்டுக்கல் அருகே அனுமதியின்றி சமையல் எண்ணெய் தயாரித்த ஆலைக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சீல் வைத்தனர். நந்தவனப்பட்டியில் உள்ள வின்னர் என்ற ஆலையில் நடத்திய சோதனையில் தீப எண்ணெய் தயாரிப்பதற்கு மட்டுமே அனுமதி பெற்றிருந்தது தெரிய வந்தது. ஆனால் நந்தினி, சாமி, வின்னர் என்ற பெயர்களில் சமையல் எண்ணெய், நெய், தவிடு எண்ணெய் போன்றவற்றை தயாரித்து அந்த ஆலை விற்பனை செய்து வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து ஆலைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10,500 லிட்டர் சமையல் எண்ணெயை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி இளைஞரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று கேரள காவல்துறையினர் அடித்து கொன்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். களியக்காவிளையை சேர்ந்த அனீஷ் என்பவரை போதைப்பொருள் விற்பவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கேரள மதுவிலக்கு காவல்துறையினர் கடந்த திங்கட்கிழமை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது அனீஷுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாகவும் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் கைதிகளுக்கான அறையில் சிகிச்சைக்கு சேர்த்தபோது அங்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கேரள காவல்துறையினர் தெரிவித்தனர். இதை ஏற்க மறுத்த உறவினர்கள் இளைஞரை அடித்து கொலை செய்ததாக களியக்காவிளை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே போலி மதுபானம் தயாரித்த டாஸ்மாக் ஊழியர் உட்பட 2 பிடிபட்டனர். ரகசிய தகவலின் பேரில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் கேவி குப்பம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள், மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. போலி மதுபானங்களை விற்ற ரஞ்சித்குமார், அரி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரி என்பவர் டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர் என்பது தெரிய வந்தது. பரங்கிமலை ரயில் விபத்தில் சிக்கி காயமடைந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கடற்கரையில் இருந்து திருமால்பூர் நோக்கி சென்ற ரயிலில் செவ்வாயன்று ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஸ்ரீவர்ஷன், நரேஷ், விக்னேஷ் உள்ளிட்ட 5 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி மற்றும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைகளுக்கு சென்ற தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் ஆறுதல் கூறி நலம் விசாரித்தார். மேலும் பயணத்தின் போது நிகழ்ந்தவற்றை விரிவாக கேட்டறிந்துவிட்டு புறப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஒசூர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அணையில் இருந்து தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து அணையில் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் இருந்து வினாடிக்கு 88 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அணை திறப்பின் மூலம் 8000 ஏக்கர் விளை நிலங்கள் பாசனம் பெறும்.